மை ஆ இல்ல எனக்கு நமக்கு 2 பேர் சொல்லிக் குடுத்துருவாங்க. நம்ம மீதி பேருக்கு சொல்லிக் குடுக்கணும் அந்த மாரி இருக்கும். அதுல நம்ம சார் என்ன பண்ணிருவாருன்னா, "நீ வாத்தியார் தானே சொல்லிக் குடுன்ட்டு" அவரு ஜாலியா உட்காந்துருவாரு. போதுங்க. சரி. நான் உன்கிட்ட தானே இருப்பேன். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சரியா? நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓட்டு போட போறீங்க அப்படின்னா, உங்கள நிப்பாட்டி விட்டுருவாங்க இங்க ஆக்சுவலா. லைன்ல நிப்பாட்டி விட்டு, இங்க ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பாரு. சரியா? அவர் இந்த பட்டன் அமுக்குவாரு ஆக்சுவலா. இங்க ஒரு பட்டன் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்ன்னு. ஒரு பட்டன் அமுக்குனா தான் ஆக்சுவலா இங்க ஓட்டே போட முடியும். சரியா? நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க. அந்த இடத்துல ஒரு அட்டை வச்சிருப்பாங்க. அட்டை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அது 2 ஏரியாவையும் இப்படி கவர் பண்ணியிருக்கும். நீங்க நிப்பீங்க. இவர் இங்க பட்டன் அமுக்குவாரு. அப்படியே உள்ள போவீங்க. இதுதான் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின். சரியா? எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் அப்படிங்கிறது இதுதான். இங்க தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பட்டன் அமுக்குவீங்க. சரியா? இங்கிட்டு பேர் இருக்கும். அப்புறம் சின்னம் இருக்கும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆளுங்கட்சி. அடுத்தது செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இப்ப என்ன இருக்கும்னா உங்களுக்கு டிஎம்கே இருக்கும். செகண்ட் ஏடிஎம்கே, மூணாவது பிஜேபி. அதுக்கப்புறம் மத்த சில்லற கட்சிகள் எல்லாமே கீழ. காங்கிரஸ் நிக்காது. டிஎம்கே காங்கிரஸ் ஒண்ணு தானே. ஒரே இடத்துல 2 பேர் நிக்க மாட்டாங்க. சரியா? சோ அப்படி வரிசையில இருக்கும். பிரஸ் பண்ணுவீங்களா? பிரஸ் பண்ண உடனே நேரா இந்த மிஷின் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் விவி பேட்ஸ். ஃபுல் ஃபார்ம் இருந்துச்சு அதுல. என்ன தெரிஞ்சு? ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். சரியா? விவி பேட்னு ஒரு மிஷின். ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இத. இத பிரஸ் பண்ண உடனே இங்கிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களோ, ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா ஒரு பேப்பர் வரும். பார்க்க முடியும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ரெட்டை இலை இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். 2 செகண்ட்ல இது கட் ஆகி உள்ள விழுந்துரும். அப்போ உங்க ஓட்டு 2 இடத்துல ரெஜிஸ்டர் ஆகும். எங்க? ஒண்ணு இவிஎம் மிஷின்ல, இன்னொன்னு விவி பேட். அத புரிஞ்சுச்சா? சரி. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மார்க் போல் நடத்துவாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னா, ஓட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குமா? எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? காலையில 7 மணிக்கு ஆரம்பிக்கும். 5 மணிக்கு காலையில. முந்தின நாள்லாம் தூங்க விட மாட்டாங்க எங்களை. 5 மணிக்கு காலையில என்னன்னா, எல்லா கட்சியில இருந்து ஒவ்வொருத்தர் வந்துருவாங்க. போலிங் ஏஜென்ட்ஸ். எல்லா கட்சியில இருந்து ஒவ்வொருத்தர் வந்துருவான். வந்து 50 ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு செக் பண்ணுவாங்க அவங்க. அவங்க பட்டன் அமுக்குனா அவங்க ஓட்டு தான் உழுதா? அதிமுக பிரஸ் பண்ணி பாப்பாப்ல. அவங்க ஓட்டு உழுதா? அடுத்து வேற ஒரு இதை அமுக்கி பாப்பாப்ல. அது உழுதா இல்ல திமுக உழுதா? என்ன பட்டன் அமுக்குனா எந்த ஓட்டு விழுது அப்படின்ட்டு இந்த போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லா கட்சியில இருந்து ஒவ்வொருத்தங்க வருவாங்க. 7 பேர் வருவாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நாம ஒண்ணு நடத்தி காமிக்கணும். என்னது? இதுலதான் செக் பண்ணிக்கிடுவான். இதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தொழில் முடிஞ்சிச்சு. சரியா? இது எப்ப நடக்கும்? 7 மணிக்கு முன்னாடி காலையில இது வந்துச்சு நம்ம கதையில. அதுக்குதான் சொல்றேன். சரியா? சரி. இப்ப 5 மணிக்கு மார்க் போல் போட்டுட்டோங்க. ரைட்டா? என்ன பண்ணணும்? 7 மணிக்கு ஓட்டிங் ஆரம்பிக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த மார்க் போலுக்கு இங்க பேப்பரா கட் பண்ணி கொடுத்துருக்குமா? அங்க வந்தது இங்க பேப்பர் கொடுத்துருக்குமா? அதெல்லாம் என்ன பண்ணணும்? எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கணும். எடுக்கலைன்னா என்ன ஆயிடும்? அந்த 50 ஓட்டு சேர்ந்துடும். ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எடுக்கணும். அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதுக்கு. ஆக்சுவலா அதை எடுக்கணும், கையெழுத்து போடணும், அந்த 50 மார்க் போல் ஓட்டு யார் யாருக்குன்னு கணக்கு எழுதணும், அதுக்கு சைன் போடணும், சீல் வைக்கணும், ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. சரியா? ஆனா இந்த மார்க் போல் கதையை மட்டும் புடிச்சுக்கிங்க. இப்ப நம்ம இதுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறோம்? இன்ட்ரடக்ஷன் அண்ட் த யூஸ் ஆஃப் விவிபேட், வாட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். சரியா? இன்ட்ரடியூஸ் பண்ணி எதை யூஸ் பண்றாங்க? விவிபேட் யூஸ் பண்றாங்க. அண்ட் என்ன சிஸ்டம்? எப்படிப்பட்ட சிஸ்டம்ங்க? அட்ஜங்க்ட்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். இல்ல ஒரு அடிஷனல் சிஸ்டம் அட்டாச் டு த, எதுக்கு அட்டாச் ஆயிருக்கு? எலக்ட்ரானிக். நான் சொன்னேன்னா இவிஎம் எதுல அட்டாச் ஆயிருந்துச்சு? விவிபேட்ல அட்டாச் ஆயிருந்துச்சா? நம்ம நினைச்சா இந்த இவிஎம்லயே ஓட்டிங்க நடத்தலாம். நடத்தலாம் தானே? பட்டன் அமைக்கிட்டு போக வேண்டியதானே? ஆனா இதுல நடத்தாம எக்ஸ்ட்ராவா ஒண்ணு ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் என்னது? இந்த விவிபேட் அப்படிங்கிறது. சரியா? ஒரு கேவலமான சிஸ்டம் உண்மையிலே சொல்ல போனா. ஆனா அதை இப்ப சொல்ல வேண்டாம். ஆமா. அதான் அதேதான். அண்ட்
ப்ரொவிஷன் த ப்ரொவிஷன் என்னதுங்க? ப்ரொவிஷன் என்னது? ரூல்ஸா? ப்ரொவிஷன் என்னது? ப்ரொவைட் பண்றது. சரியா? ஏதோ ஒன்ன ப்ரொவைட் பண்றாங்க. என்னன்னு பாப்போம். the provision ஆஃப் நம்மளுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, ஒன்னு ப்ரொவைட் பண்றாங்க. என்ன ப்ரொவைட் பண்றாங்க? ஆஃப் கவுண்டிங். எதை கவுண்ட் பண்றாங்கங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். எது கனெக்ட் ஆயிருக்கும்? விவிபேட்டும் இவிஎம்மும் கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப நம்மளுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம எதை கவுண்ட் பண்ணிக்கலாம்? விவிபேட் டாலிஸ் இருக்குல்ல, பேப்பர் விடும்ல, பேப்பரை தனித்தனியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கவுண்ட் பண்ணிக்கலாம். எங்க இருந்து கவுண்ட் பண்றாங்க? ஃப்ரம் 5 ரேண்டமா 5 போலிங் பூத் சூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சிலையும் டு பி ரைட். இப்ப கீழே போக வேண்டாங்க, நீங்களே எனக்கு சொல்லுங்க. விவிபேட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஓட்டு எடுத்து செக் பண்றோமா? அது எது கூட மேட்ச் ஆகணும்? அவ்வளவுதான். டு பி மேட்ச்டு வித் த, அவ்வளவுதான். யாரு கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னா விவிபேட் இவிஎம் ஓட்டு கவுண்ட் கூட என்ன ஆகணும்? மேட்ச் ஆகலைன்னா எங்கேயோ கள்ள ஓட்டு விழுந்திருக்கு. ரைட்டா? இப்ப என்ன பண்றாங்க? ரெண்டையும் டேலி பண்ணி பாக்குறாங்க, ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்களா? எதுக்கு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க? யாரும் ஏமாத்திட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் என்ன பண்ணி பாக்குறாங்க? ரைட். அடுத்தது ஹேவ் நாட் அசிவேஜ் இருக்குதா? அசிவேஜ் பண்றது அப்படின்னா என்ன? காம் பண்றது, சாட்டிஸ்ஃபை பண்றது. கிரிட்டிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கா பண்ணலையா? சரி, எது பண்ணலன்னு பாப்போமா? ஹேவ் நாட் அசிவேஜ்க்கு சப்ஜெக்ட் பாப்போமா? ஹேவ் நாட் அசிவேஜ்க்கு சப்ஜெக்ட் என்னது அப்படின்னு பாப்போம். ஓ, ஏன் இப்படி பிரச்சனை ஆகுது? என்னது? the introduction and use of, இதோட பேரு என்ன வச்சிருக்காங்க பாருங்க, ஓட்டர் வெரிஃபையபிள். வெரிஃபை பண்றது இதையே வச்சிருக்காங்க. இத ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, எது கூட அட்டாச் பண்ணி கொண்டு வராங்க? சரி, இதை கொண்டு வர்றதே எதுக்கு அப்படின்னா, எவனாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவான். இந்த மிஷின்ல என்ன பண்ணிடலாம்? நீங்க ஏமாத்திடலாம். கரெக்டா? மிஷின்ல ஹேக் பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, எந்த பட்டன் நமக்குனாலும் அவங்களுக்கு ஓட்டு விடுற மாதிரி பண்றாங்கன்னு இவிஎம்ல பண்ணலாங்க. பேப்பர்ல உங்களால பண்ண, அதுக்குதான் இதை வச்சிருக்காங்க. சரியா? இது வச்சிருந்தா கூட கிரிட்டிக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதா? கிரிட்டிக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஆஃப் த யூஸ் ஆஃப் இன் இந்தியன் ரைட். இந்த கிரிட்டிக்ஸ் என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க? எலெக்ஷன்ல நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவிஎம்னா நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அதுல நீங்க ஏமாத்துறீங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதுக்காக தான் இவங்க என்ன கொண்டு வராங்க? கொண்டு வந்தாலும் நம்ம ஆட்கள் சாட்டிஸ்ஃபைடா? ரைட், ஓகே. எதுக்கு இல்ல ப்ரோ, நிறைய சப்ஜெக்ட் வருங்க. என்ன பிரச்சனைனா the introduction and use இருக்கா, அப்புறம் and provision. the introduction and use, அதுக்கப்புறம் and provision. சரியா? introduction, use and provision. என்ன யூஸ் பண்ணா? ரைட். இப்போ சம் இருக்கா? இந்த சம் யாரு? சம்முன யாருங்க? சம் யாரு? சம் கிரிட்டிக்ஸ். சரியா? ஏன்னா கிரிட்டிக்ஸ் தான் நம்மளால என்ன பண்ண முடியல? சாட்டிஸ்ஃபை பண்ண. ரைட். ஏன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா இவங்க என்ன சொல்றாங்க? ப்ராசஸ் இன்னும் எப்படி இருக்கலாமா? டிரான்ஸ்பேரண்ட் என்ன அர்த்தம்? இன்னும் வெளிப்படையா இருக்கலாம். இப்போ if machine audit trail of all the commands that are executed is maintained in the system beyond just the votes recorded in the EVM's ballot unit and the printed slips in the allowing for an audit to rule out any malicious code. ரைட். நம்ம ஆளுக்கு புரியல. கரெக்டா? ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். எப்போ ஒரு என்ன பண்றாங்க? மெஷின் ட்ரையல் கிடையாது. என்னது ட்ரையல் கிடையாதுங்க. இது என்னதுங்க? இது உச்சரிப்பு என்னது? ட்ரையல் என்னது?
பார்த்து சரியா என்ன சொல்றாங்கன்னா, மிஷினுக்கு நம்ம கமாண்ட் கொடுப்போம்ல, இந்த மிஷினுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம்னா அந்த கமாண்டுடைய பாத்தை நம்ம என்ன பண்ணணுமா, ஆடிட் பண்றதுனா செக் பண்ற மாதிரி வழி இருந்தா நல்லா இருக்கும்ங்கிறாங்க. எனக்கு மிஷின் இருக்கு, விவிபேட் இருக்கு, ஓகே. அந்த மிஷினுக்கு கமாண்ட் கொடுக்குறோம்ல, இந்த கமாண்ட்ஸ் என்ன பண்ணப்படுது, கமாண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணப்படுது, எக்ஸிக்யூட் பண்ணப்படுது. இதெல்லாம் மெயின்டைன் ஆயிருக்கும் சிஸ்டம்ல. சிஸ்டம்ல மெயின்டைன் ஆயிருக்குமா கொடுக்குற கமாண்ட்லாம்? அந்த கமாண்ட்லாம் என்னது அப்படின்ட்டு செக் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணுமா, ஒரு பாத்து வேணுமா. ஆடிட்னா செக் பண்றதுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. மெஷினை செக் பண்றதுக்கான ஒரு பாத்து எனக்கு வேணும். மெஷின்ல இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா இந்த டைம்ல இந்த பட்டன் அமைக்கிருக்காங்க, இந்த டைம்ல இந்த பட்டன் அமைக்கிருக்காங்க, இப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வேணும்னு யாரு கேட்கிறா, சில கிரிட்டிக்ஸ் கேட்கறாங்க. ரைட், எதற்கு மேல அப்படின்னா அடுத்த வார்த்தை இருக்கு பாருங்க, பியாண்ட் வெறுமன ஓட்டு. இவிஎம் பேலட் யூனிட்ல என்ன ஆகுது, ஓட்டு ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் விவிபேட்ல என்ன வருது, பிரிண்டட் ஸ்லிப் வருது. இது எல்லாத்தையும் அவனுக்கு என்ன வேணுமா, மிஷின்ல அவங்க கொடுத்த கமாண்ட் என்னங்கிறது தெரியணும். சொல்றது புரியுதா? இது எதுக்கு கேட்கறான், இது எதுக்கு கேட்கறான், அலோவிங் ஃபார் அன், இதெல்லாம் எதுக்கு கேட்கறான்னா அலோவிங் ஃபார் அன் ஆடிட். ஆடிட் என்னன்னு சொன்னேன், செக் பண்றது. டு ரூல் அவுட், ரூல் அவுட்னு என்ன அர்த்தம், எலிமினேட் எனி மெலிஷியஸ் கோட். மெலிஷியஸ் என்ன அர்த்தங்க, பேட். சரியா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எங்களுக்கு என்ன பண்ணித்தாங்க, எங்களுக்கு மெஷின் ப்ராசஸ் எப்படி ஆகலாம், எப்போ என்ன ஆகலாம், டிரான்ஸ்பேரண்ட் ஆகலாம். டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும்னா எனக்கு என்ன வேணும், மெஷின் செக் பண்ண ட்ரையல், மெஷின் ஆடிட் ட்ரையல். பேசிக்கா உள்ளுக்குள்ள இந்த பட்டன் நமக்குடா இது நடக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ட்ரையல் வந்துட்டு எதுடைய ட்ரையல், எல்லா கமாண்ட் சிஸ்டத்துல என்னென்ன கமாண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அது எல்லா லிஸ்டும் எனக்கு வேணும். இதை கொடுத்துட்டோம்னா என்ன நடக்குங்கிறாங்க, அலோவிங் ஃபாரன். இதை கொடுத்துட்டா என்ன நடக்குமா, அலோவிங் ஃபாரன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இந்த கமாண்ட் கொடுத்தா இது இது நடக்குது, இந்த கமாண்ட் கொடுத்தா இது இது நடக்குதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நாம செக் பண்ணி எதை எலிமினேட் பண்ணா, ஏதாவது கெட்டதா ஏதாவது கோட் பண்ணிருந்தாங்க உள்ள அப்படின்னா என்ன பண்ணிக்கலாமா, அதை புரிஞ்சுட்டா ரைட். ஓகே, அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற கோடை கூட எங்களுக்கு தாங்கன்னு கேக்குறாங்க. வெறுமான மிஷின்ல இருக்கிற ஸ்லிப்பு அது மட்டும் எனக்கு வேண்டாம், கோடு வேணுங்கிறாங்க. அடுத்தது ஆமா 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 மிஷின் ஆடிட் ட்ரையல் ஆஃப் ஆல் கமாண்ட்ஸ் இஸ் மெயின்டைன்ட் இன் தி சிஸ்டம். சரியா? தட் எதை ரெஃபர் பண்ணுது, எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட கமாண்ட்ல சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆகுது, அந்த ரெக்கார்டை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கறாங்க. ரைட், அடுத்தது V1INGS கனெக்டர். மொத்த கிளாஸ்ன்னு சொல்ல வேண்டாம், நீங்க இதை மட்டும் சொன்னா போதும். மெஷின் ஆடிட் ட்ரையல் ஆஃப் ஆல் கமாண்ட்ஸ் அலௌஸ் ஃபார் அன் ஆடிட். சரியா? இந்த அலோவிங்கிறது V1INGS கனெக்டருங்க. எப்போ V1INGS கனெக்டர் வரும்னா ரெண்டு சென்டென்ஸ்க்கு டூவர்ட் சேம் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆக்டிவ். தட்ல இந்த மெஷின் ஆடிட் ட்ரையல் ஆஃப் ஆல் கமாண்ட்ஸ் இதுதான் என்னது, இதுக்கு சப்ஜெக்ட். கரெக்டா? அதே மாதிரி இந்த அலோவிங்க்கு சப்ஜெக்ட் என்னது, மெஷின் ஆடிட் ட்ரையல் தான் என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். எதுக்கு, ஒரு ஆடிட் செக் பண்றதுக்கு. ரைட்டா? திஸ் குட், இது நல்லதா கெட்டதாங்க, சொல்ற பாயிண்ட் நல்லதா கெட்டதா, கரெக்டா தானே இருக்கு. திஸ் குட் இண்டீட் மேக் தி சிஸ்டம் மோர் ரொபஸ்டா தெரியும் நம்மளுக்கு, ஸ்ட்ராங் அண்ட் பி கன்சிடர்ட் as an இருக்கிற மிஷினுக்கு ஒரு அப்கிரேடா இதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாமா, பார்க்கலாம். ரைட், அடுத்தது அதர்ஸ். நிப்பாட்டிங்க. இந்த அதர்ஸ் யாருங்க, அதர் கிரிட்டிக்ஸ் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, விவிபேட் யூஸ் ஆஃப் விவிபேட் has introduced potential என்னது, வல்னரபிலிட்டிஸ் என்னது. நீ விவிபேட்டை எது கொண்டு வந்தாங்க, விவிபேட்டை கொண்டு வந்தது வெரிஃபை பண்றதுக்கு தானே. இவங்க என்ன சொல்றாங்க, நீ விவிபேட்டை கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சா, நிறைய வீக்னஸ் வந்துடுச்சு. தட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, vulnerabilities did not exist with the standalone nature of EVM. EVM மட்டும் இருந்துச்சுன்னா கூட இவ்வளவு வீக் ஆகல. நீ விவிபேட்டை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்க,
பொட்டன்ஷியல் வல்னரபிலிட்டிஸ உள்ள கொண்டு வந்துட்ட அப்படிங்கிறாங்க. ரைட். அண்ட் த டெக்னிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் safeguards that undergirded the legacy system. ரைட். இது எதை பத்தி பேசுறாங்க? முன்னாடி என்ன பேசியிருக்காங்க? இவிஎம்ஏ பெட்டர் தான், தனியா இருக்கும் போது பெட்டர் தான். விவிபேட்டை கொண்டு வந்து இன்னும் நீங்க என்ன பண்ணீங்க, பிரச்சனைய பெருசாக்கிட்டீங்க. ரைட். அண்ட் த டெக்னிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்ட்ஸ் என்னதுங்க? சேஃப்டி மெஷர்ஸ் தான். அண்டர்கர்ட்னா ஃபவுண்டேஷன்ல இருந்து பிடிக்கிறது, அண்டர்கர்ட் கீழே இருந்து தாங்குறது. அதான் இந்த வார்த்தை அண்டர்கர்ட் அப்படின்னா ஃபவுண்டேஷனா இருக்குது. இந்த லெகசி சிஸ்டம்னா ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப காலமா இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், லெகசின்னு. சரியா? அந்த இவிஎம்ஏ இதை ரொம்ப காலமா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த சிஸ்டம்க்கு ஃபவுண்டேஷனா இருக்கிறது என்னது? இவிஎம் சிஸ்டத்துக்கு ஃபவுண்டேஷனா இருக்கிறது என்னதுன்னா அந்த டெக்னிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்ட்ஸ். சரியா? இப்ப பாதி பேர் என்ன சொல்றா, விபிபேட்டை கொண்டு வர்றதே என்னதுதான், வேஸ்ட் தான். இவிஎம்ஏ எப்படிதான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. லெகசி சிஸ்டம் அதுக்கு ஃபவுண்டேஷனா என்னது இருக்குதான், ஏகப்பட்ட சேஃப்கார்டு இருக்குங்கிறாங்க. பேசிக்கா ஒரு பிரச்சனையை சொல்றான், இன்னொரு பிரச்சனையும் சொல்றான். ரைட்டா? திஸ் டூ குட் பி அட்ரஸ்ட். அட்ரஸ்க்கு 3 மீனிங் இருக்கு. வீட் அட்ரஸ் ஒண்ணுங்க, ப்ராப்ளம சால்வ் பண்றது, இன்னொன்னு ஸ்பீச் கொடுக்கறது. சரியா? வீட் அட்ரஸ் ப்ராப்ளம சால்வ் பண்றது, ஸ்பீச் கொடுக்கறது. இங்க என்னது, ப்ராப்ளம மேல எதுல பிரச்சனைங்க? இவிஎம் நல்லா தான் இருக்கு, தனியா விவிபேட் தான் பிரச்சனைங்க. இது சரி பண்ணணும் எப்படி? பை ரீவாக்கிங் த, திருப்பி வருதா, சேஃப்கார்ட்ஸ். என்ன அர்த்தம்? சேஃப்டி மெஷர்ஸ் திருப்பி ஒர்க் பண்ணணுமா? இதுக்கு டூ உறுதிப்படுத்தணுமா? என்ன உறுதிப்படுத்தணுமா? த விவிபேட் கம்பைன்ட் சிஸ்டம்ஸ். அப்ப விவிபேட்டும் இவிஎம் சேர்ந்து ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம் ஆர் as secure and foolproof as the standalone EVMs were. சூப்பரான கம்பேரிசன். சரியா? சொல்யூஷன் என்னதுங்க? விவிபேட்டை சரி பண்ணணும், ரீவொர்க் பண்ணி எப்படி கொண்டு வரணும்னா, இவிஎம் தனியா இருந்தா எந்த அளவுக்கு சேஃபா இருக்கும், அதே அளவுக்கு ஈக்குவலா இந்த விவிபேட் இவிஎம் கம்பைன்டு சிஸ்டத்தையும் ஆக்கும். சரியா? இவங்க என்ன சொல்றாங்க, பிரச்சனை என்னது, விவிபேட்டை கொண்டு வந்து வல்னரபிள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்னது, இவிஎம் மட்டும் தனியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடணும், ஸ்ட்ராங் ஆக்கிடணும். ரைட். பட் incomprehensible is a critique from many. The critique from many is incomprehensible actually. சரியா? இன்வர்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு, அழுத்தி சொல்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. எதை அழுத்துறாங்க, புரிஞ்சிக்கவே முடியலங்க. நிறைய பேருடைய கிரிட்டிசிசத்தை என்ன பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் சொன்னோம், ஃபர்ஸ்ட் குரூப் என்ன சொல்லுச்சு, ஆனந்த் நம்மளுக்கு. ரைட். என்ன சொல்லிட்டாங்க, மிஷின் மட்டும் பத்தாது, எங்களுக்கு என்ன கொடுங்க, கோடு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டா? கோடு கொடுக்குன்னு கேட்கறது கரெக்டுங்க, அண்டர்ஸ்டாண்டபிள். அடுத்த ஆள் என்ன சொல்றா, விவிபேட்டை போட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும், அதுவும் புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனா சில பேர், நிறைய பேர் சொல்றதை என்ன பண்ணவே முடியல, புரிஞ்சிக்கவே முடியல. யாரு? இன்க்ளூடிங் பார்ட்டி சச் as the காங்கிரஸ். என்ன சொல்லுது அப்படின்னா, that only எல்லா விபிபேட்டையும் 100% என்ன பண்ணுங்க, அதுதான் 10 சஃபைஸ் அப்படிங்கிறது verb. சஃபிஷியன்ட்ங்கிற அட்ஜெக்டிவ்க்கு verb. சஃபிஷியன்ட்னா போதுமானதா இருக்கிறது. சரி, கதையுடைய ஃபர்ஸ்ட் லைன் என்னது, என்னதுங்க, விவிபேட் எல்லா இடத்துலயும் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஓட்டு கவுண்டிங் ஆக்சுவலா எப்படி நடக்கும் நான் சொல்றேன். இவிஎம் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, அதுல போய் ஒரு பட்டன் அமுக்கினீங்கன்னா டோட்டல் ஓட்டு எவ்வளவு, திமுக எவ்வளவு, அதிமுக எவ்வளவு கரெக்டா காமிச்சு. சரியா? நினைச்சா பாக்கணும், பார்க்கலாம். ஆக்சுவலா ஓட்டு போட்டு முடிச்ச உடனே நினைச்சா, நீங்க இல்லைங்க, உங்களால பார்க்க முடியாது. ஓட்டிங் போல் ஆபீசர்.
சரியா, நான் முடிச்ச உடனே இவர் எடுத்துட்டு போயிடுவாரு ஆக்சுவலா. ஸோ இது வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 3 பட்டன் இருக்கும். அந்த 3 பட்டனை மட்டும் லாக் பண்ணி கெட்டி சீல் அடிச்சிருக்கணும். ஓட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இவனா நோண்டிடுவான் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதெல்லாம் தெளிவா இருப்பாங்க. இப்போ இவிஎம் வச்சு தான் கவுண்ட் பண்றாங்க. ஆனா கள்ள ஓட்டு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வெறுமனே என்ன பண்றாங்க, ஒரு ரேண்டமா ஒரு 5 இடத்துக்கு போயிட்டு இந்த இவிஎம்மும் எதுவும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்றாங்க. காங்கிரஸ்காரன் என்ன சொல்றான், எல்லா விவிபேட்டையும் எடு, எல்லா விவிபேட்டையும் செக் பண்ணு அப்படிங்கிறான். சரி, இது பாசிட்டிவா சொல்லியிருக்காங்களா நெகட்டிவா சொல்லியிருக்காங்களா? நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் த இப்போ சொல்லியிருக்காங்க மாதிரி கரண்ட் மெத்தட் என்னதுன்னா சாம்பிள். சாம்பிள்னா என்னதுங்க, நிறைய இருக்கும், அதுல ஏதாவது ஒண்ணுதான் எடுப்போம், அப்படிதானே? கொஞ்சம் தான் எடுப்போம். நிறைய இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் எடுக்கிறதுக்கு பேர் சாம்பிள். இவங்க நிறைய கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு, என்ன பண்றாங்க, நிறைய போலிங் பூத் இருக்கு, வெறுமனே ரைட் ஆஃப் சாம்பிளிங் த நம்பர் ஆஃப் இன் ஆர்டர் டு ஹேவ். காங்கிரஸ்காரன் சொல்றாங்க ஃபுல் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னா 100% விவிபேட்டை என்ன பண்ணுங்க, ரீகவுண்ட் பண்ணுங்க. எதுக்கு பதிலா? சாம்பிள் மெத்தடுக்கு பதிலா அப்படிங்கிறான். ரைட். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா has listed a series of petitions related to this demand. யாருடைய டிமாண்ட்? காங்கிரஸ் டிமாண்ட் என்னது? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. நம்ம ஆளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கஷ்டமா, செகண்ட் பேராகிராஃப் கஷ்டமானா செகண்ட் பேராகிராஃப் தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கதை புரிஞ்சுட்டா, விவிபேட் இவிஎம் கதை தான் ஓடுது. சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றதெல்லாம் ஏத்துக்க முடியுது, காங்கிரஸ்காரன் சொல்றது அநியாயமா இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சரியா? டிஸ்பைட் கெசாண்ட்ரா லைக் ப்ரொனவுன்ஸ். கெசாண்ட்ரான்னு பேர் வைக்க மாட்டாங்க. சரியா? கெசாண்ட்ராங்கிறது ஒரு கேர்ளுடைய நேம், கிரீக் கேர்ளுடைய. இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நடக்கும். அதான் கெசாண்ட்ரா அப்படிங்கிற மீனிங் என்னன்னா ப்ராஃபஸி கரெக்டா கொடுக்கும். ப்ராஃபஸின்னு என்னதுன்னா ஃபியூச்சர் சொல்லும். சரியா? கரெக்டா சொல்லும். ஆனா இந்த பொண்ணு சொல்றதை யாருமே நம்பாத மாதிரி இந்த பொண்ணு மேல ஒரு சாபம் இருக்கும். அப்போலோஸ் வந்துட்டு கேர்ஸ் பண்ணிடுவார் இந்த பொண்ணை. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், நீ சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. அதுதான் யாரு? கெசாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு படிச்சிருக்கோம்ல, அக்கிலஸ் படிச்சிருக்கோம்ல, அடோனிஸ் படிச்சிருக்கோமா? அடோனிஸ். அடோனிஸ் யாருன்னு தெரியுமா? அடோனிஸ்னா பியூட்டிஃபுல் யங் மேன். சரியா? இதுவும் கிரீக் கதையில ஒரு லவ் ஸ்டோரி தான் வரும். வழக்கம் போல இவன் செத்துருவான். சரியா? அடோனிஸ் அப்படிதான், அக்கிலஸ் அப்படிதான். தோர் வச்சு படிக்கலன்னா ஹெர்குலிஸ் வச்சு படிச்சிருக்கோம். ரைட் ரைட் இருக்கட்டும். கெசாண்ட்ரா லைக் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ். கெசாண்ட்ரா லைக் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் என்னது? இத உண்மைங்கிற மாதிரி சொல்றாங்க, ஆனா யாருமே அத எந்த மாதிரி விஷயங்கள் பாருங்க அபவுட் நம்மளுக்கே என்ன தோணும், ஆமா இவங்க ஏதோ ஓட்ட மாத்தி குத்திட்டாங்க, எங்க பட்டன் நமக்குனாலும் விடுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு என்ன பண்றாங்க இவங்க சொல்றாங்க. சரியா? கெசாண்ட்ரா லைக் பிராக்டிசஸ் சொல்லும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் உண்மை மாதிரி இருக்குது, ஆனா யாருமே அதை என்ன பண்ணல. ரைட், அந்த மாதிரி சொல்றாங்க அபவுட் மேல் பிராக்டிசஸ் அண்ட் ரைட் தேர் ஹஸ் பீன் ஆஃப் எனி ஆக்சுவல் டேம்பரிங். டேம்பர் பண்றது என்னத்துங்க? டேம்பரிங். டேம்பரிங் டேம்பர் பண்றாங்கன்னு அர்த்தம் நெகட்டிவா அட்ஜஸ்ட் பண்றாங்க. சரியா? கரெக்டான இது என்னன்னா அந்த ரஜினி ஒரு ரோபோ படத்தை நடிச்சிருப்பாருங்க, என்னதுங்க அது? ரஜினி ஒரு ரோபோ, ஒரு எந்திரன் 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 படம். எந்திரன் படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு சிப்பை எடுத்துட்டு ஒரு சிப்பை மாட்டுவாரா, அதுதான் டேம்பரிங். நல்லா புரிஞ்சுட்டா? ஆக்சுவல் டேம்பரிங் ஆஃப் இவிஎம்ஸ் வந்துட்டு அப்ப கெட்டதா மாத்துறதுங்க, கெட்டதா அட்ஜஸ்ட் பண்றது. ஆக்சுவல் டேம்பரிங் ஆஃப் இவிஎம்ஸ்க்கு ப்ரூஃப் இருக்கா இல்லையா? கெசாண்ட்ரா லைக் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது சொல்றாங்க, ஆனா ஆக்சுவல் ப்ரூஃபே ரைட். ஓகே. வைல் நீங்க கேட்கல ஏன் இவிஎம்ல பிரச்சனை வராதா அப்படின்னா, இவிஎம் ஒரு மிஷின் தானே அப்படின்னா, இவிஎம்மும் எல்லா மிஷின் மாதிரி அதுல என்ன வரலாமா, கிளிச்சஸ் வரலாமா. இஸ் பவுண்ட் டு ஹேவ். இஸ் பவுண்ட் டுனா கண்டிப்பா நடக்கும். இஸ் பவுண்ட் டு இது எப்படி சொல்றது,
will definitely have, அதான் is bound to have. கண்டிப்பா என்ன வச்சிருக்கோம்? கிளிச். கிளிச் என்ன தெரியுமாமா? கிளிச்னா என்னதுங்க? ஒரு சாஃப்ட்வேர்ல வரக்கூடிய எரர். சரியா? உங்க போன் 2 வருஷம் தாண்டிடுச்சுட்டா என்ன ஆகாது? ஹேங் ஆகும்ல. ஹேங் ஆகுறதுக்கு பேர் தான் என்னதுடா? கிளிச். நான் இதை அண்டர்லைன் பண்ணுவேன். இந்த ஸ்கிரீனை அண்டர்லைன் பண்ணும்போது டக்குன்னு 1 செகண்ட் கட் ஆகும் பாத்துருக்கீங்களா? அதுதான் கிளிச். சரியா? ரைட். அண்ட் ப்ராம்ப்ட்லினா இமிடியேட். இவிஎம்ல ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிடுங்க. உங்க ஜோனல் ஆபீசர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு நீங்க போன் அடிக்கணும். அவர் உடனே வந்து வேற மிஷின் வச்சிருவாரு. சரியா? அப்ப இவிஎம்லயும் ஒரு மிஷின் தாங்க. அதுக்கும் பிரச்சனை வரலாம்னாங்களா வர முடியாதுங்களா? வரலாம். வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஈவென்ட் ஆஃப் மிஷின் ரைட் உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. the critic that என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா they are prone to na vulnerable to என்ன பண்ணிக்கலாம்? அதை ஹேக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? மேனிப்புலேட் பண்றதுனா சேஞ்ச் பண்றது. டிஸ்பைட் த எக்ஸிஸ்டிங் டெக்னிக்கல் அண்ட் இதை பார்த்தோமா? டெக்னிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்ட்ஸ் இருந்தா கூட இவிஎம் என்ன பண்ணிக்கலாம்? ஹேக் பண்ணிக்கலாம், மேனிப்புலேட் பண்ணிக்கலாம்ங்கிற இந்த கிரிட்டிசிசம் இருக்குல்ல, இந்த கிரிட்டிசிசமுக்கு ஆக்சுவல் ப்ரூஃப் அப்படிங்கிற. சரியா? ரைட். சாம்பிள் கவுண்டிங் சொன்னாங்கல்ல 5 பேர். சாம்பிள் கவுண்டிங் ஆஃப் விவிபேட்ஸ் அக்ராஸ் த ஜெனரல் எலெக்ஷன் இன் 2019 and several other assembly elections for instance, for example. சரியா? which இருக்குல்ல, which எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, which எதை ரெஃபர் பண்ணுதுன்னா sample counting of VVPATs allow the voter to confirm whether the mandate matches the choice made the glitch. சரியா? which allow வரக்கூடாது. ஆக்சுவலா இங்க allows வந்திருக்கணும். which allows the vote proportional object. கவுண்டிங் தான் வந்துட்டு சப்ஜெக்ட். எடுத்துக்கங்க ராஜா, அது பிரச்சனை கிடையாது. which allow the voter to confirm whether the இது என்னதுங்க? mandate matches the choice made on the EVM னா என்னதுங்க? எதை செக் பண்றாங்க? எதை செக் பண்றாங்க? விவிபேட் தான சாம்பிள் செக் பண்றாங்க. எதுக்கு செக் பண்றாங்க? ஓட்டு போட்டது எந்த மிஷின்லங்க? இவிஎம்ல போட்ட மிஷின்ல இருக்கக்கூடிய சாய்ஸ் என்ன பண்ணணும்? மேட்ச் ஆகணும்ல. வெதர் த மேண்டேட்ங்கிற இந்த வார்த்தையை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. மேண்டேட்டுக்கு வேற மீனிங் இருக்கு. மேண்டேட் என்னது? ஆர்டர். சரியா? பேசிக்கா சாம்பிள் கவுண்டிங் பண்றதுக்கான காரணம் என்னது? முடிய போகுது. சாம்பிள் கவுண்டிங் பண்றதுக்கான காரணம் என்னது? எது கூட மேட்ச் ஆகணும்? விவிபேட் கூட மேட்ச் ஆகணும். ரைட். ஹேவ் ஷோட் சாம்பிள் கவுண்டிங் இருக்குல்ல, சாம்பிள் கவுண்டிங் ஆஃப் விவிபேட்ஸ் which எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இதை ரெஃபர் பண்ணுது. ரைட்டா? இந்த சாம்பிள் கவுண்டிங் ஆஃப் விவிபேட்ஸ் இப்பதான் சப்ஜெக்டா எடுக்கிறோம். சாம்பிள் கவுண்டிங் ஆஃப் விவிபேட்ஸ் have shown என்ன காமிச்சிருக்கு? have shown that the mismatch between VVPAT recount and the EVM count has been minuscule. என்னது? சரி, அப்போ என்னது இருக்குது? மிஸ்மேட்ச் இருக்குதா இல்லையா? ஆனா என்னது ரொம்ப சரியா? இதெல்லாம் எங்க கண்டுபிடிக்கிறாங்க? எப்படி கண்டுபிடிக்காங்க? சாம்பிள 5 இடத்துக்கு போய் செக் பண்றாங்கல்ல, செக் பண்ற இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா மிஸ்மேட்ச் இருக்குது. ஆனா அந்த மிஸ்மேட்ச் ரொம்ப ரைட் ஓகே கம்மியா இருக்குது. பிரச்சனை இல்லையான்னு பார்ப்போம். an outcome of an outcomeனா ரிசல்ட். ரிசல்ட் ஆஃப் ட்ரிவியல் என்னதுங்க? குட்டி எரர்ஸ். எந்த மாதிரி எரர்ஸ்? such as non deletion of சொன்னா மார்க் போடல என்னதுன்னு ஒரு 50 ஓட்டு முன்னாடி போடுவாங்க. அந்த 50 ஓட்டு என்ன பண்ணணும்? இவங்க டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணாம விடுற இந்த சின்ன எரர்னாலதான் நமக்கு என்ன வருதா? மிஸ்மேட்ச் வருது. சரியா? ஃபாஸ்டா போறேன்னா ரைட் திருப்பி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
such as non-deletion of mark poles in the machine before the right. அப்ப இது ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? மார்க் போல்ஸ் delete பண்ணணும். right. வேற எரர் or errors in manual recording of the final count from the நல்லா புரிஞ்சுங்க. விவிபேட்ல எப்படிதான் ஓடும்? அது பேப்பரா தான் ஓடும். கரெக்டா? அதை நம்ம தான் என்ன பண்ணணும்? அதுல கூட தப்பா இருக்கலாம்ங்கிறான். சொல்றது புரியுதா? அப்போ எரர்லாம் பெருசு, இந்த மிஷினை நம்ப முடியாது அப்படின்னு பேசுறாங்களா? எரர் சின்னதுன்னு பேசுறாங்களாங்க? ரைட். சரி, இப்போ ஆக்சுவல் பிரச்சனை என்னதுங்க? ஆக்சுவல் பிரச்சனை என்னது? ஃபர்ஸ்ட் இருந்து வருவோம். ஆக்சுவல் பிரச்சனை என்னது? ரைட். ஆக்சுவல் பிரச்சனை ஓவர் கில். ஓவர் கில்னா ஒரு விஷயத்த ரொம்ப டார்ச்சர் பண்றது, அதிகமா என்ன பண்றது, கரெக்ட் பண்றது இல்ல, அதிகமா ஒரு பார்ப்போம், அதிகமா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். கரெக்டான வார்த்தை வர மாட்டேங்குது. விவிபேட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கல்ல, அட்டாச் பண்ணி, இது கூட அட்டாச் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எத்தனை இடத்துல சூஸ் பண்றாங்க? 5 ரேண்டமா ஒரு இடத்துல சூஸ் பண்ணி பண்றாங்கல்ல. இது என்ன பண்ணணும்? டு பி மேட்ச்டு வித் த இவிஎம் ஓட் கவுண்ட். இது வந்து கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, விவிபேட்டை சேர்த்துட்டோம். விவிபேட்டை சேர்த்தது கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணல, கிரிட்டிக்ஸே 3 ஏரியாவா பிடிக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் என்ன சொல்றான்? எனக்கு என்ன பண்ண, மிஷின் ஆடி ட்ரையல் தான்ங்கிறான். இவன் கேட்கறது நல்லது, ஓகே கொடுத்துடலாம். ரெண்டாவது இருக்கிறவன் என்ன கேட்கறது? இது நல்லதுங்கிறாங்க, இது மிஷினை நல்லா ஆக்கிடுங்கிறான். ரைட்டா? ரெண்டாவது இருக்கிறவன் என்ன சொல்றான்? எனக்கு விவிபேட்டை என்ன பண்ணிடுச்சு, சில என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சு, வீக்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஏத்துக்கலாம், சரி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கிரிட்டிக் சொல்றாரு, அதுடைய சொல்யூஷன். ரெண்டாவது மற்ற கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது அதுடைய மூணாவது என்ன வந்துருச்சு, காங்கிரஸ் உடைய கிரிட்டிக்க மட்டும் என்ன நம்மளால என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ட்டு. அவங்க கிரிட்டிசிசமே என்னது, 100% என்ன பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரைட். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? 5% பண்றதுலே நம்மளுக்கு பலன் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. எத்தனை மிஸ்டேக் இருக்கு, ரொம்ப சின்னதான் மிஸ்டேக் இருக்கு. எதனால அந்த மிஸ்டேக் வருதுங்கிறது சொல்லிட்டேன். பின்னாடி என்ன இருக்கும், பின்னாடி என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கு சொல்யூஷன், செகண்ட் கிரிட்டிக்கு சொல்யூஷன், மூணாவது கிரிட்டிசைஸ் பண்றது யாரு? கிரிட்டிசைஸ் பண்றது ஒரு கேவலமான ஒரு பாயிண்ட் தான். ஆனாலும் அடுத்து என்ன பண்ண போறாரு, அதுக்கு சொல்யூஷன் சொல்றாரான்னு பார்ப்போம். சொல்யூஷன் தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கா, சொல்யூஷன் இருக்கான்னு பார்ப்போம். அடி கொடுக்க போறேன் இப்போ. எனி சரி, an increase in the recount sample to make it more. சரி, எத்தனை சாம்பிள் எடுக்கிறாங்க? 5 சாம்பிள் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, சாம்பிளை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது நல்லதா கெட்டதாங்க? பண்ணலாம்ல. ரைட். பை மேக்கிங் த selected number of assemblies specific to state union territory based on the. இவங்க எதுக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு 5 எடுக்கணும்? உத்தரப்பிரதேஷ் வந்து ரொம்ப பெருசு, சரியா? 80 சீட் இருக்கு. ரைட்டா? அங்கேயும் ஒவ்வொரு கான்ஸ்டியூவன்சில 5 தான் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு 40 இருக்கு, கோவால ரொம்ப கம்மி, அசாம்ல 13 தான். அங்கேயும் எத்தனை தான் எடுக்காங்க, ஒவ்வொரு கான்ஸ்டியூவன்சி. நீங்க என்ன பண்ணுங்க, நம்பரை எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க? சைஸ் ஆஃப் த ஸ்டேட், அப்புறம் யூனியன் டெரிட்டரி பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ராவின்ஸ். எந்த அளவுக்கு அந்த ஏரியா பெருசோ. ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில எத்தனை இருக்குங்க கான்ஸ்டிடியூவன்சி? எத்தனை இருக்கு தெரியாது நம்மளுக்கு. எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எம்பி. சரியா? அது டிஎம்கே தான். சரி, ரைட்டா? நல்லதா தாங்க சொல்லியிருக்கேன். பாருங்க, கெசன்ட்ரா மாதிரி நான் ப்ராஃபஸி சொல்றேன். சரியா? ஒண்ணுதான் இருக்கு. ரைட்டா? திருநெல்வேலி எடுத்துக்கிறோம், இல்ல வேற ஒரு சென்னை ஒரு இது எடுத்துக்கிறோம். சென்னையில ஒரு எத்தனை இருக்கு? 5 இருக்குன்னு வச்சுக்கிறோம். எத்தனை தெரியாது எனக்கு, 5ன்னு வச்சுக்கிறோம். சரியா? தூத்துக்குடியில ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அந்த ஒரு ப்ராவின்ஸுக்கு 5 சாம்பிள் எடுப்பாங்க. சென்னையில 5 இடம் இருக்குங்க. அப்ப மொத்தம் எத்தனை சாம்பிள் எடுக்கணும்? சென்னை கொஞ்சம் பெருசு, அப்ப 25க்கு மேல நம்ம என்ன எடுத்துக்கலாம், கொஞ்சம் சாம்பிள் சைஸ் என்ன பண்ணிக்கலாம்,
ரைட்டா? ஆர் simply to increase the recount sample in seeds where the margin of victory is சொல்யூஷன் கரெக்டா சொல்றாங்களா? உனக்கு என்ன 5% 5 இடத்துல ரேண்டமா இருக்கிறது உனக்கு பத்தாது. காங்கிரஸ்காரர் அப்படிதான் சொல்றான். சரி மாத்திக்கிடுவோம். என்ன பண்ணிக்கிடுவோம்? இடம் பெருசுன்னா என்ன பண்ணிக்கிடுவோம்? நிறைய எடுத்துக்கிடுவோம். ரைட். இந்த சைடு என்ன இருக்கு? மார்ஜின் ஆஃப் விக்டரி என்னது? கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதிகமா என்ன பண்ணிக்கலாம்? சாம்பிள். சொல்யூஷன் கரெக்டா தப்பா? கரெக்ட். ரைட். சே லெஸ் தென் ஓவரால் வாட்டில 1% தான் மார்ஜின் ஆஃப் விக்டரி இருக்குதுன்னா அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா நிறைய சாம்பிள ரைட். ஓகே. குட் பி சொல்யூஷன்ஸ் அவனே சொல்லிட்டான். பட் டு இன்சிஸ்ட் ஆன ஃபுல் ரீகவுண்ட் பண்ணீங்கன்னா சீம்ஸ் அண்ட் பாசிட்டிவா நெகட்டிவாங்க. ரைட். ஓவர் கில் அப்படின்னா ஒரு நல்லத கொன்றுது. எல்லா விஷயத்துலயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்ப நான் கெட்டதை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற நல்லதையும் காலி பண்ணிடக்கூடாது. சரியா? த்ரோ த பேபி வித் த பேத் வாட்டர் அப்படின்ட்டு ஒரு இங்கிலீஷ் ப்ராவப் இருக்கு. கஷ்டமான ப்ராவப், அது நம்மளுக்கு வேண்டாம். சரியா? ஓவர் கில்னா என்னதுன்னா நல்லதையும் சேர்த்து கெட்டது கூட சேர்த்து என்னதையும் அழிச்சிடுறது, நல்லதையும் அழிச்சிடுறது. ரீகவுண்ட் முழுசா எனக்கு வேணும்னு கேட்கறது ஒரு ஓவர் கில்லுங்காங்க. அடுத்தது ஆண்டா கிளியர் லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த இவிஎம் மிஷின் மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத காமிக்குங்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு சேஞ்சுக்கு இந்து ஆத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிஜேபி விட்டுட்டு காங்கிரஸ் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. சரி, எப்பவும் அவங்களே ஏன் சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. காங்கிரஸ் உடைய மெயின் கிரிட்டிசிசம் என்ன வைக்கிறாங்க? 100% பாசிபிள் இல்லையாங்க? பாசிபிள் இல்லை, பண்றதே வேஸ்ட். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் இடத்துல மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? இன்க்ரீஸ் பண்ணி. சரி, மேல இருந்து ஃப்ளோ தெளிவா வரும். ரைட்டா? ஃப்ளோ மட்டும் நான் சொல்லிடுறேன், சொல்லிட்டு முடிச்சு சீக்கிரம் முடிச்சுடுறோமோ? ஓவர் கில் ஆன் ஒன்லியா 100% தான் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் ஓவர் கில்லு. சரியா? ரைட். வெரிஃபிகேஷன் ஆஃப் கிளிச் வெரிஃபிகேஷன் ஆஃப் statistically significant sample of VVPAT slips should போதுமானதா இருக்கணும். என்னது போதுமானதா இருக்கணும்? ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிபிகன்ட் சாம்பிளை என்ன பண்றது? வெரிஃபை பண்றது. ரைட். ஓகே. இப்போ என்ன கொண்டு வராங்க? விவிபேட் கொண்டு வராங்களா? இதை மெயினா எது கூட அட்டாச் பண்ணி கொண்டு வராங்க? இவிஎம் கூட அட்டாச் பண்றாங்க. எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கவுண்டிங் விவிபேட் கவுண்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட் பண்றது எதுக்கு? 5 இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ரேண்டமா என்ன பண்ணணும்? வெரிஃபை பண்ணணும். எதை மேட்ச் பண்ணணும்? எது கூட மேட்ச் பண்ணணுங்க? இவிஎம் கூட எதை மேட்ச் பண்ணணும்? விவிபேட்டை மேட்ச் பண்ணணும். இப்படி எல்லாம் செட் பண்ணா கூட கிரிட்டிக்ஸ் எப்படி இல்ல? சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ரைட். ஃபர்ஸ்ட் குரூப் என்ன சொல்றாங்க? சம் கிரிட்டிக்ஸ் எனக்கு கோட் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. வெறுமான இது ரெண்டையும் மட்டும் எனக்கு தராத, கோட் எழுது அப்படிங்கிறாங்க. இது எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆடிட்டருக்கும் நான் எதை எலிமினேட் பண்ணிடலாம்? கோடு எலிமினேட் பண்ணிடலாம். இது சிஸ்டம் என்னாக்கும்? ரைட். ஓகே. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விவிபேட்னால பிரச்சனை வந்துருச்சு, தனியா இருக்கும் போதே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்கிறாங்க. அதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்றாங்க? விவிபேட்டை திரும்பி என்ன பண்ணுங்க? ரீவொர்க் பண்ணி எப்படி இந்த மீனிங், இதுக்கு மீனிங் என்ன சொன்னேன்? ஸ்டாண்ட் அலோன் இவிஎம்ஸ் எந்த அளவுக்கு செக்யூராவோ ஃபுல் ப்ரூஃபா இருக்குன்னு நிறுத்துங்க. ஃபுல் ப்ரூஃப். ஃபுல் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஃபுல் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப்னா என்ன அர்த்தம்? வாட்டர் உள்ள போகாது. ஃபுல் ப்ரூஃப்னு என்ன அர்த்தம்? ஃபுல் பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. ஏமாத்த முடியாது. எந்த வார்த்தை இருக்கு? ஹேண்ட் போட்டு பாசிட்டிவா நெகட்டிவா? ரைட். செக்யூர் அண்ட் ஃபுல் ப்ரூஃப். ரைட். ஆனா எதை புரிஞ்சுக்கவே முடியும்னா இந்த காங்கிரஸ் கொடுக்குற சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சரியா, நிறைய பேர் இந்த கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. அதுல சேர்க்கிறது நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸ்பெசிபிக்கா எதை சொல்றாரு? ரைட். 100% தான் ரீகவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. சரி, கரண்ட் சாம்பிளிங் மெத்தட்ஸ் வேஸ்ட் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன இருக்குமா? ஃபுல் டிரான்ஸ்பேரன்சி. டிரான்ஸ்பேரன்சி அர்த்தம் ஆப்போசிட் நம்ம படிச்சிருக்கோம். ஒப்பேக்கா இருக்குது, அப்படிதானே? ஒப்பேக்கா இருக்கிறது எப்படி இருக்குது? அன்கிளியரா இருக்குது, மறைஞ்சிருக்கிறது, என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கு. ரைட்.
சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி நிறைய பெட்டிஷன் இருக்கு, பெட்டிஷனை எடுத்து போட்டிருக்கு. இந்த மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் இது வரைக்கும் ஆக்சுவல் ப்ரூஃபே நமக்கு இல்ல. மிஷின்ல பிரச்சனை வருமா? வராதுன்றாங்க. வருமா வராதா? இதான் சொல்லியிருக்காங்கல்ல, மிஷின்ல பிரச்சனை வந்தா என்ன பண்ணிடுவோம், உடனே மாத்திடுவாங்க. ரைட், உடனே மாத்திடுவாங்க. ஹேக்கிங் இது அதுன்னு சொல்ற கிரிட்டிசிசம் வந்துட்டு அதுக்கு என்ன இல்ல ப்ரூஃப். ஹேக் பண்றாங்க, மேனிபுலேட் பண்றாங்கன்றதுக்கு ப்ரூஃபே. ரைட், ஓகே. சாம்பிளிங் கவுண்டிங் 2019 பண்ணாங்கல்ல, அதுல சேஞ்சஸ் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? ரொம்ப சின்னதா இருந்துச்சு. சின்னதா இருந்ததுக்கு சில சின்ன சின்ன எரர் தான் காரணம். எந்தெந்த எரர் காரணம்? மார்க் போல டெலீட் பண்ணல, அப்புறம் என்ன பிரச்சனை? மேனுவலா கவுண்ட் பண்ணும்போது தப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இங்க இருந்தா சொல்யூஷன் ஆரம்பிக்குது. ஆனா சாம்பிளை ஏத்திக்கிடுவோம், சைஸுக்கு ஏற்ற மாதிரி சாம்பிளை ஏத்திக்கிடுவோம். இல்ல மார்ஜின் ஆஃப் விக்டரி 1% இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம். ஆனா நீங்க வந்துட்டு ஃபுல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஓவர் கில். அப்புறம் கம்ப்ளீட்டா எதுல நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறாங்க. சரியா? 799 இருந்து 899 ஆயிடுச்சு ஃபார் 12 months. ராயல் பாஸ் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க, யூஸ் பண்ணி. சரியா? ரைட், ஓகே. படிச்சிட்டோமா? ஒக்கேபு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒக்கேபு படிக்கிறது படிச்சிருங்க. சரியா?